சனி பகவானுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சனிக்கிழமையில போயிட்டு நவக்கிரகத்தில் இருக்கிற சனிக்கு நம்ம நீங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்க. எள்ளு முடிச்சு நல்லெண்ணெயில போட்டு எள்ளு விளக்கு ஏத்துறது. இல்ல ஆஞ்சநேயருக்கு அன்னைய நாள்ல ஒரு வெத்தல மாலை போடுறது. இதுவே போதும். ஒரு 7:30 சனிக்கு. இதுக்கு நான் செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போயி, அன்னைக்கு கண்டிப்பா அந்த கூட்டத்தில நின்னு நான் சாமி பார்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே கிடையாது. சில தானியங்கள் இருக்கு. இப்போ இந்த கருப்பு உளுந்து இருக்கு பார்த்தீங்களா? கருப்பு உளுந்து வந்து ராகுக்கு உண்டான தானியம். கருப்பு உளுந்து, மிளகு, கருப்பு எள்ளு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம். இத வந்து நல்லா வறுத்து ஒரு பொடி பண்ணுவாங்க. இத வந்து இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில எள்ளோரை அப்படின்னு சொல்லுவாங்க இத. இது திருமலால வந்து பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில இந்த எள்ளோரை சாதம் பண்ணி நல்லெண்ணெயில தான் பண்ணுவாங்க. பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி, அத மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தாலும் நமக்கு இந்த சனி பகவான், ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். மெயினாக ராகுக்கு இந்த உளுந்து சேர்க்கறதே வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ புரட்டாசி மாதம் இப்போ சனிக்கிழமையில் இந்த எள்ளூரை சாதம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது சனிக்கும் பரிகாரம், ராகுவுக்கும் பரிகாரம். இதெல்லாம் எளிய பரிகாரங்கள். கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது மஸ்டே கிடையாது. ஸோ பரிகாரங்கள்லாம் என்ன? கிரகங்களை நீ திருப்திப்படுத்துகிற. கிரகங்கள் உனக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தடங்கல் செய்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது.